வணக்கம் நண்பர்களே. 3 புள்ளிகள் குடுத்துட்டு முக்கோணத்தோட பரப்பு கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்மலா ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, பேஸையும் ஹைட்டையும் குடுத்துருவாங்க. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ½ இன்டு பி இன்டு ஹெச். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, முக்கோணத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஆனா இந்த இடத்துல பாருங்க 0,0, 4,0, 4,6 என்ற புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்படி 3 புள்ளிகள குடுத்துட்டு முக்கோணத்தோட பரப்பளவு கேட்குறாங்கன்னா, முன்னாடி சொன்ன ஃபார்முலா யூஸ் ஆகாது. இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கு. ஆனா நீங்க ஃபார்முலாவெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா ஒரு வழி சொல்றேன் பாருங்க. முதல்ல இதுல முன்னாடி இது எப்பவுமே இந்த மாரி புள்ளியா குடுக்குறாங்கன்னா, முதல்ல இருக்கிறது x ஓட வேல்யூ, 2வது இருக்கிறது y உடைய வேல்யூ. x, y அப்படின்ட்டு புள்ளிகள குறிப்பாங்க. இப்படி பிராக்கெட்ல குடுக்குறாங்கன்னா, அது புள்ளிகள், பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த முதல்ல இருக்கிற x ஓட வேல்யூ எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0. அடுத்து என்ன இருக்கு? 4. அடுத்து 4. முதல்ல அந்த x ஓட வேல்யூ எல்லாம் எழுதிருங்க. பக்கத்துல இன்ட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் போட்டோம் இல்லையா? x ஓட வேல்யூ. இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்கிற 2த்துல இருக்கிற y உடைய வேல்யூ மைனஸ் பண்ணணும். இந்த 0க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நம்பர் போட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய 2 y உடைய வேல்யூ 0, 6 இருக்கு இல்லையா? 0லிருந்து 6 மைனஸ் பண்ணணும். 0ல 6 போயிடுச்சுன்னா -6 இந்த புள்ளிக்கு. இப்போ அடுத்த புள்ளி என்ன போட்டிருக்கோம்? 4 இது போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ மீதி இருக்கிற 2 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறது எது? y உடைய வேல்யூ. முதல்ல x ஓட வேல்யூலாம் எழுதிட்டோம். இப்போ மைனஸ் பண்ணுறதுல எதோட வேல்யூ மைனஸ் பண்ணுறோம்னா y ஓட வேல்யூ மைனஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ அதாவது y உடைய வேல்யூவோட உங்களுக்கு தனியாக எழுதி காட்டுறேன் பாருங்க. 0, 0, 6 இதான் y ஓட வேல்யூ. முதல்ல இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். கரெக்டாக? 0ல் 6 போயிடுச்சுன்னா -6. அடுத்து இங்கேருந்து இது 6 - 0. 6ல் 0 போயிடுச்சு அப்படின்னா 6. அடுத்து இங்கேருந்து இது 0ல் 0 போயிடுச்சு அப்படின்னா 0. நான் பண்ணியிருக்கிறது புரியுதுங்களா? எக்ஸோட வேல்யூலாம் எழுதிட்டோம். முதல்ல எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்லேருந்தே அப்படியே ஆரம்பிக்கிறோம். ஒய்க்கு மைனஸ் பண்ணும்போது மட்டும் 2வதுலேருந்து 3வது, 3வதுலேருந்து 1வது, 1வதுலேருந்து 2வது இந்த ஆர்டர் படி மைனஸ் பண்ணுறோம். அப்போ பாருங்கள் 0 கூட எதை பெருக்கினாலும் இது 0 ஆகிடும். 6 4 24. 4 × 0 0. இது மூணுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது? 24. என்ன ஆன்சர் வருதோ அதை பாதி ஆக்கிடணும். இது ரொம்ப முக்கியம். வர ஆன்சர் அப்படியே விட்டுற போகிறீங்க. வர ஆன்சர் என்ன பண்ணிடணும்? பாதி ஆக்கிடணும். அப்போ 1 2 12 24. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 12 சதுர அலகுகள். நம்ம புரியுதுங்களா? ஃபார்முலாலாம் சொல்லி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். இது ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். இன்னொரு ஷார்ட்கட் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு கொஸ்டின் கூட சொல்கிறேன். இதை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதில் சின்ன சின்ன டவுட் இருந்தால் கூட அதே மாதிரி 0,0, 3,0, 0,2 உச்சிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு. டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி டெட் எந்த எக்ஸாம் ஆனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு முக்கோணத்தோட பரப்பளவு கேட்குறாங்க. அங்கே உங்களுக்கு நம்ம சொல்கிற இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகும். முதல்ல என்ன எழுத சொன்னோம்? ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த எக்ஸோட வேல்யூ எல்லாம் எழுதிருங்கன்ட்டுன்னு 0, 3, 0. கரெக்டாக? அடுத்து ஒய்யோடைய வேல்யூ தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது? 0, 0, 2. ஆரம்பிக்கும் போது செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். 0 - 2. 0ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ -2. ஏன்னா 0 - 2 அதனால் -2. நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே 2 - 0. 2ல் 0 போயிடுச்சுன்னா 2. நெக்ஸ்ட் இங்கே 0 - 0 0 தான். இதெல்லாம் பெருக்கிறோம். அப்போ 0 கூட எதை பெருக்கினாலும் 0. 3 2 6. 0 × 0 0. பாருங்கள் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குது? 6. வந்த ஆன்சரை கண்டிப்பாக என்ன பண்ண சொன்னோம்? 2ஆல் டிவைட் பண்ண சொன்னோம். மறந்துட போகிறீங்க. அப்போ 1 2 3 2 6. ஸோ முக்கோணத்தோட பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 3 சதுர அலகுகள். முடிஞ்சு பாருங்கள். ஒரு 15-20 செகண்டுக்குள்ளாடி நீங்கள் ஆன்சரையே போட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்றதால இவ்வளோ டைம் எடுக்குது. புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள். சரிங்களா? அடுத்து இன்னொரு கேள்வி பாருங்கள். 1, 2, -3, 4 மற்றும் -5, -6 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு. இங்கேயும் அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிருங்க. 1 -3 -5. கரெக்டாக? ஒய்யோடைய வேல்யூ எழுதிருங்க. 2 4 -6 மைனஸ் பண்ணுறோம். 4லிருந்து -6 மைனஸ் பண்ணுறோம். 4 -6னா என்னவாயிடும்? +6. அப்போ 4 6ஐயும் கூட்டணும்னு அர்த்தம். நம்ம புரியுதா? எனக்கு குறி ரொம்ப முக்கியம். அப்படின்னா 10. ஸோ × 10. அடுத்து -6 -2. -6 -2 என்னவாயிடும்? -8. ஸோ × -8. நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே 2 - 4. 2ல் 4 போயிடுச்சுன்னா
-2 கரெக்டாக ஏன்னா பெரிய நம்பர் குறி மைனஸ்ங்கிறதால. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குங்க பார்க்கலாம். 1 10 10 3 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். I2 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 24 ஒரு 10 34 ஒரு 10 44. ஆனால் ஆன்சர் 44 கிடையாது. என்ன பண்ணணும்? 2ஆல் வகுக்கணும். எந்த நம்பர் கொடுத்தாலும் 2ஆல். ஏன்னா முக்கோணத்தோட பரப்பளவு ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்னு படிப்போம் இல்லையா, அந்த ஐடியா. அப்போ O 2 2 E 2 4 E 2 4. ஸோ முக்கோணத்தோட பரப்பளவு என்ன கிடைக்குது அப்படின்னா 22 சதுர அலகுகள். முடிஞ்சிச்சு பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ இந்த மாடலில் அவங்க என்ன பாயிண்ட் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இந்த கேள்வி பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் முனைகள் 0 0 2 0 0 2 எனில் அதன் பரப்பு காண்க. இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களால் ட்ரை பண்ண முடியும் இல்லையா? இதுக்கு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் 2 2ன்ற நம்பர் தான் வருது, ஸோ ஆன்சர் 2 போட்டுடலாம் அப்படின்றாங்க. அப்படி ஒரு சில ஷார்ட்கட்லாம் சொல்லும்போது நம்ம அப்படி சொல்லுவோம் நம்மளோட சில நேரங்களில். ஆனால் எல்லா இடத்துலையும் அது யூஸ் ஆகாது. இப்போ இங்கே 2 2ன்னு போடும்போது அப்படியே 2 வந்துடுது அப்படின்னா இந்த இடத்துல அந்த மாதிரி எதை வச்சு சொல்ல முடியும், இல்லை இந்த இடத்துல அப்படி எதை வச்சு சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ கொஷின்ஸை பொறுத்து அவங்க என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே மாறும். அப்போ நம்ம இப்போ சொன்ன ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த பாயிண்ட்டை சொன்னாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும். நம்ம சொன்ன ட்ரிக்கை வச்சு இதுக்கு ஆன்சர் போட முடியுதான்னு பாருங்கள். 0 0 2 0 0 2 இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இதனுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரி பெரிய பெரிய கொஷின்லாம் கூட ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.